வணக்கம். இன்னைக்கு கோவை ஸ்பெஷல் செலவு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் எடுத்து வச்சிருக்கேன். இந்த செலவு ரசம் செஞ்சு நம்ம வீட்டில் யாருக்கெல்லாம் சளி தொந்தரவு இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். ஸோ இதை கொடுக்கறது மூலமாக அந்த சளி தொந்தரவு சீக்கிரமாகவே சரியாயிடும். வெளியில் மருந்து மாத்திரை சாப்பிட்றத விட இது இயற்கையாகவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். காஞ்ச மிளகாய் சிறிதளவு ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி சிறிதளவு, சீரகம் சிறிதளவு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு போதும், 2 கட் பண்ணி வச்சது. அப்புறம் கருவேப்பிலை, கடுகு, அப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸ் புளி நான் நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அது போக மஞ்சள்தூள். ஓகே, இந்த ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல வடக்கல் வச்சுக்கலாம். சட்டி காய்ச்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டு, கடுகு இல்லை, சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச நறுக்கிய வெங்காயம் இருக்குல்ல, அதையும் போட்டு காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா இது ஆறுனையும் கரகரப்பா நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் சட்டியை ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு சேர்த்தாச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு 2 சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இப்போ அந்த புளி கரைசலை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் கலக்கி மொத்தமாக எல்லாத்தையும் கலக்கி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கூட நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வெயிட் பண்ணலாம். நம்ம ரசம் நல்லா பொங்கி வரும்ல, அந்த பதத்துக்கு வர வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ வேறு பவுலுக்கு எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செலவு ரசம் ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக கொத்தமல்லி கூட அதில் சேர்த்துருக்குதுங்க. பாருங்கள், கோயம்புத்தூர் ஸ்பெஷல் இது செலவு ரசம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.